students, welcome to online videos. Now we are going to be move to the next term, first lesson in science, that is heat and temperature. That means வெப்பம் மற்றும் வெப்பநிலை. In this lesson we are going to be see about the working principle of thermometer and to measure temperature using thermometer and to know about thermometric liquids and then difference between the clinical and laboratory thermometer and to know the various units of temperature and to convert a temperature from a thermometer scale to other. Let me see introduction of this chapter. உங்களுக்கு வந்து குளிர்காலத்தில் வந்து பாடி வந்து ரொம்ப குளிரும், அதே மாதிரி கொஞ்சம் வெயில் காலத்தில் வந்து கொஞ்சம் ஹாட்டாக இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம எப்படி மெஷர் பண்ணுறது, அந்த கோல்டு டெம்பரேச்சரையும் ஹாட் டெம்பரேச்சரையும் எப்படி நம்ம மெஷர் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். Temperature is involved in many aspects of our daily lives, including our own body and wealth, the weather, and how the stove must be ordered to cook food. The measurement of warmness or coldness of a substance is known as its temperature. So temperature அப்படின்னா the measurement of warmness or coldness substance தான் நம்ம temperature அப்படின்னா சொல்லுவோம். Let me see a temperature units. There are 3 units which are used to measure the temperature. Temperature measure பண்ணுறதுக்கு டோட்டலாக 3 units இருக்குது. ஸோ என்னென்ன யூனிட்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா degree Celsius, Fahrenheit and then Kelvin. First we see about degree Celsius. Celsius is written as degree C and read as degree. For example, 20 degrees Celsius, it is read as 20 degrees Celsius. Celsius is called as centigrade as well. ஸோ செல்சியஸ் வந்து நம்ம எப்படி ரீப்ரசென்ட் பண்ணுவோம், எப்படி எழுதுவோம் அப்படின்னு பார்த்தோன்னா டிகிரி சி அப்படின்னு எழுதுவோம். ஸோ அதை நம்ம எப்படி ரீட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் 20 டிகிரி சி இருக்குது. ஸோ அதை நம்ம எப்படி ரீட் பண்ணுவோம் அப்படின்னா 20 டிகிரி செல்சியஸ் அப்படின்னு நம்ம ரீட் பண்ணுவோம். ஸோ செல்சியஸை வந்து நம்ம சென்டிகிரேட் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட் we going to be see about Fahrenheit. Fahrenheit is written as degree F. For example, 25 degree Fahrenheit, it is read as 25 degree Fahrenheit. Fahrenheit நம்ம எப்படி எழுதுவோம் அப்படின்னு பார்த்தோன்னா டிகிரி எஃப் அப்படின்னு நம்ம எழுதுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் 25 டிகிரி எஃப், அதை நம்ம எப்படி ரீட் பண்ணுவோம் அப்படின்னா 25 டிகிரி Fahrenheit அப்படின்னு நம்ம ரீட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் இஸ் Kelvin. Kelvin is written as K. For example, 100 Kelvin, it is read as 100 Kelvin. ஸோ Kelvin நம்ம எதில் ரீப்ரசென்ட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோன்னா லெட்டர் கேல வந்து ரீப்ரசென்ட் பண்ணுவோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் 100K, அதை நம்ம எப்படி ரீட் பண்ணுவோம் அப்படின்னா 100 Kelvin அப்படின்னு நம்ம ரீட் பண்ணுவோம். The SI unit of temperature is Kelvin K. So now measuring temperature. The temperature of object is well approximated with the kinetic energy of the substance. The high temperature means that the molecules within the object are moving at a faster rate. ஸோ ஹை டெம்பரேச்சர் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா அதில் இருக்க மாலிகுல்ஸ்லாம் எப்படி மூவ் ஆகிட்டு இருக்கும் அப்படின்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே மூவ் ஆகிட்டு இருக்கும். In a thermometer, when liquid gets heat, it expand. ஸோ லிக்விட் வந்து ஹீட் ஆயிருக்கு அப்படின்னா அது வந்து எக்ஸ்பேண்ட் ஆகுது அப்படின்னு அர்த்தம், அது வந்து ரொம்ப விரியுது அப்படின்னு அர்த்தம். when it is cool down, it contract. ஸோ அதுவே நம்ம கூல் பண்ணோம் அப்படின்னா அது வந்து கொஞ்சம் சின்ன மாலிக்யூல்ஸாக வந்து மாறிடும். ஸோ இட் இஸ் யூஸ்டு டு மெஷர் டெம்பரேச்சர். ஸோ அது மூலயமா நம்ம டெம்பரேச்சர் எவ்வளோ அப்படின்றது மெஷர் பண்ணலாம். Thermometer is the most common instrument to measure temperature. ஸோ தெர்மோமீட்டர் தான் வந்து ஒரு டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்கா அப்படின்னு மெஷர் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தேர் ஆர் வேரியஸ் கைண்ட் ஆஃப் தெர்மோமீட்டர். ஸோ தெர்மோமீட்டர்லேயே நிறைய வேரியஸ் கைண்ட்ஸ்லாம் இருக்குது. சம் ஆஃப் தெம் ஆர் லைக் கிளாஸ் டியூப் விச் லுக் தின் அண்ட் ஆர் ஃபில்டு வித் சம் கைண்ட் ஆஃப் லிக்விட். அதில் சில தெர்மோமீட்டர் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா கிளாஸ் டியூப் மாதிரி இருக்கும் அண்ட் தின்னாகவும் இருக்கும். ஸோ அதில் வந்து சில லிக்விட்ஸ் எல்லாமே இருக்கும். Why mercury or alcohol is used in thermometer? தெர்மோமீட்டரில் எதுக்காக மெர்க்குரி ஆல்கஹால் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கலாம். மோஸ்ட்லி ஆல்கஹால் அண்ட் மெர்க்குரி ஆர் யூஸ்ட் இன் தெர்மோமீட்டர் as they remain in liquid form even with the change of temperature in them. ஸோ எதுக்காக மோஸ்ட்டாக ஆல்கஹால் மெர்க்குரி யூஸ் பண்ணுறாங்க தெர்மோமீட்டரில் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அது வந்து லிக்விட் ஃபார்மாக மட்டும்தான் இருக்கும். டெம்பரேச்சர் சேஞ்ச் ஆனாலும் சரி அதோடைய liquid form வந்து மாறாது. A small change in the temperature causes change in volume of liquid. We measure this temperature by measuring expansion of a liquid in thermometer. டெம்பரேச்சரில் ஏதாவது ஒரு சின்ன சேஞ்சஸ் இருந்தாலும் சரி உடனே வால்யூம் ஆஃப் லிக்விடை என்ன ஆகும் அப்படின்னா சேஞ்ச் ஆகும். ஸோ எதுக்காக மெர்க்குரி ஆல்கஹால் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம ப்ராப்பர்ட்டிஸில் பார்க்கலாம். Properties of mercury. Its expansion is uniform.
for equal amount of heat is expand by equal length. ஸோ அது யூனிஃபார்மாக என்ன ஆகும் அப்படின்னா எக்ஸ்பேண்ட் ஆகும், யூனிஃபார்மாக வந்து விரிவாகும். இட் இஸ் ஒபேக் அண்ட் ஷைனிங், அது வந்து அந்த ஒளி வந்து ஊடுருவி போகாது அண்ட் ஷைனிங்காகவும் இருக்கும். இட் டஸ் நாட் ஸ்டிக் டு த சைட் ஆஃப் த கிளாஸ் டியூப். கிளாஸ் டியூப்பில் என்ன ஆகாது அப்படின்னா ஸ்டிக் ஆகாது. அதே மாதிரி குட் கண்டக்டர் ஆஃப் ஹீட், எவ்வளோ ஹீட் சப்ஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்றது நம்ம ஈஸியாக என்ன பண்ணலாம் அப்படின்னா அனலைஸ் பண்ணிடலாம். ஸோ அது குட் கண்டக்டர் ஆஃப் ஹீட். இட் ஹாஸ் ஹை பாய்லிங் பாயிண்ட் 357 டிகிரி செல்சியஸ் அண்ட் லோ ஃப்ரீசிங் பாயிண்ட் -39 டிகிரி செல்சியஸ். இதில் பாய்லிங் பாயிண்ட் ஐ எவ்வளோ அப்படின்னு பார்த்தோன்னா 357 டிகிரி செல்சியஸ். அதுவே ஃப்ரீசிங் பாயிண்ட் லோ எவ்வளோ அப்படின்னு பார்த்தோன்னா -39 டிகிரி செல்சியஸ். ஸோ நெக்ஸ்ட் இஸ் ஆல்கஹால். The freezing point of alcohol is less than -100 degree Celsius. ஸோ ஆல்கஹாலில் ஃப்ரீசிங் பாயிண்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோன்னா -100 டிகிரி செல்சியஸ். ஸோ இது வந்து லோ டெம்பரேச்சர் மெஷர் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். Its expansion per degree Celsius rise in temperature is very large. It can be colored brightly and hence it is easily visible. ஸோ அதோடைய கலர் வந்து ரொம்பவே பிரைட்டாக இருக்கும். ஸோ அதனால் நமக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப விசிபிளாக நல்லா கிளியராக தெரியும். ஸோ டைப்ஸ் ஆஃப் தெர்மோமீட்டர். தெர்மோமீட்டர் என்னென்ன டைப்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். தேர் ஆர் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் தெர்மோமீட்டர் ஃபார் மெஷரிங் த டெம்பரேச்சர் ஆஃப் டிஃப்ரெண்ட் திங்ஸ் லைக் ஏர் ஆர் பாடிஸ், ஃபுட் அண்ட் மெனி அதர் திங்ஸ். ஸோ டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் தெர்மோமீட்டர்ஸ் இருக்குது. ஸோ ஒரு தெர்மோமீட்டரும் ஒரு பர்பஸுக்காக கண்டுபிடிச்சாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஏர், ஆர் பாடிஸ் அண்ட் ஃபுட்டு அண்ட் மெனி அதர் திங்ஸ், இதெல்லாம் ஹாட் சப்ஸ்டன்ஸ், கோல்ட் சப்ஸ்டன்ஸ் வந்து ஃபைண்ட் பண்ணுறதுக்கு தெர்மோமீட்டர் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அமாங் திஸ் த காமன்லி யூஸ் தெர்மோமீட்டர் ஆர் கிளினிக்கல் தெர்மோமீட்டர் அண்ட் லெபார்டரி தெர்மோமீட்டர். ஸோ இதில் மோஸ்ட்டாக எந்த தெர்மோமீட்டர் வந்து நம்ம மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோன்னா கிளினிக்கல் தெர்மோமீட்டரும் லெபார்டரி தெர்மோமீட்டரும் நம்ம மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுவோம். First we are going to be see about clinical thermometer. This thermometer are used to measure the temperature of a human body at home, clinics and hospital. So clinical thermometer வந்து நம்ம மோஸ்ட்டாக ஹாஸ்பிட்டல் யூஸ் பண்ணுவோம். இல்லை நம்ம வீட்லேயே கூட நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம பாடி டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்குது பார்க்குறதுக்கு நம்ம வீட்டில் கூட என்ன பண்ணலாம் அப்படின்னா யூஸ் பண்ணுவோம். All clinical thermometer have a kick that prevents the mercury from flowing back into the bulb when the thermometer is taken out of the patient mouth so that the temperature can be noted conveniently. ஸோ எல்லா கிளினிக்கல் தெர்மோமீட்டர்லேயும் கம்பல்சரி என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா கிங்க் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ அது இந்த தெர்மோமீட்டரில் பார்த்தீங்கன்னா எஸ் ஷேப் மாதிரி ஒன்று இருக்கும். ஸோ அது எதுக்காக இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம வந்து தெர்மோமீட்டர் வந்து நம்ம மவுத்தில் வச்சு தான் எவ்வளோ டெம்பரேச்சர் இருக்குது அப்படின்றத பார்ப்பாங்க. ஸோ நம்ம மவுத்லேருந்து எடுத்த உடனே அந்த மெர்க்குரி லெவல் வந்து சேஞ்ச் ஆகிடக்கூடாது, அந்த மெர்க்குரி இது வந்து எக்ஸ்பேண்ட் ஆகிடக்கூடாது அப்படின்றதுக்காக அந்த கிக் இருக்கும். ஸோ அது வந்து எக்ஸ்பேண்ட் ஆகாமல் டெம்பரேச்சர் சேஞ்ச் ஆகாமல் அது வந்து பார்த்துக்கும். ஸோ அந்த கிக் வந்து கிளினிக்கல் தெர்மோமீட்டரில் இருக்கும். ஸோ நம்ம பேஷண்ட்டோடைய மவுத்துலேருந்து நம்ம தெர்மோமீட்டர் எடுத்து பார்க்கும்போது அந்த டெம்பரேச்சர் வந்து சேஞ்ச் ஆகாது. ஸோ கிக் இல்லை அப்படின்னு பார்த்தோன்னா அந்த டெம்பரேச்சர் வந்து சேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ அதனால் கிக் அப்படின்றது வந்து கிளினிக்கல் தெர்மோமீட்டரில் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. தேர் ஆர் scales on either side of the mercury thread. One is Celsius scale and another is Fahrenheit scale. ஸோ தெர்மோமீட்டரில் வந்து கிளினிக்கல் தெர்மோமீட்டரில் வந்து 2 ஸ்கேல் இருக்கும். ஒன்று வந்து செல்சியஸ் ஸ்கேல் இருக்கும், இன்னொன்று வந்து Fahrenheit scale இருக்கும். Since the Fahrenheit scale is more sensitive than the Celsius scale, body temperature is measured in Fahrenheit only. ஸோ நம்ம நார்மல் பாடி டெம்பரேச்சர் வந்து எதில் மெஷர் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோன்னா Fahrenheitல தான் மெஷர் பண்ணுவாங்க. A clinical thermometer indicates temperature from a minimum of 35 degrees Celsius or 94 degree Fahrenheit. ஸோ மினிமமாக அதில் எவ்வளோ செல்சியஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா 35 டிகிரி செல்சியஸ் இருக்கும். Fahrenheit வந்து 94 டிகிரி Fahrenheit இருக்கும். ஸோ மேக்ஸிமம் எவ்வளோ செல்சியஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா 42 டிகிரி செல்சியஸ் இருக்கும். Fahrenheit வந்து 108 டிகிரி Fahrenheit வரைக்கும் இருக்கும். ஸோ ப்ரிகாஷன் டு பி ஃபாலோட் பை யூஸிங் அ கிளினிக்கல் தெர்மோமீட்டர். கிளினிக்கல் தெர்மோமீட்டர் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன பண்ணலாம் அப்படின்றது பார்க்கலாம். The thermometer should be washed before and after use, preferably with an antiseptic solution. Thermometer நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியும் சரி யூஸ் பண்ணதுக்கு அப்புறமும் சரி ஆன்டிசெப்டிக் சொல்யூஷன் போட்டு அதை வந்து க்ளீன் பண்ணும். Jerk the thermometer a few times to bring the level of a mercury down. ஸோ அதில் தெர்மோமீட்டர் உள்ளே இருக்க மெர்க்குரி வந்து கரெக்டாக எக்ஸ்பேண்ட் ஆகி ஒரே லெவலில் இருக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அதை ஜர்க் பண்ணுவோம். நல்லா 2-3 வாட்டி உதறுவோம். எஸ் நம்ம தெர்மோமீட்டர் யூஸ் பண்ண பிஃபோராக நம்ம என்ன செக் பண்ணோம் அப்படின்னா அதில் இருக்க மெர்க்குரி லெவல் வந்து 35 டிகிரி செல்சியஸாக இருக்கா, 94 டிகிரி Fahrenheit இருக்கா அப்படின்றத வந்து நம்ம செக் பண்ணோம்.
do not hold the thermometer by its bulb. ஸோ அதோடைய பல்பில் வந்து நம்ம என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா நம்ம அதில் பிடிக்கக்கூடாது, அந்த பல்பில் வந்து நம்ம கை வச்சு நம்ம பிடிக்கக்கூடாது. Keep the mercury level along your line of sight and then take the reading. ஸோ மெர்க்குரி லெவல் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்றத நம்ம கிளியராக வந்து நோட் பண்ணி பார்க்கணும். Handle the thermometer with care. If it's against some odd object, it may break. ஸோ தெர்மோமீட்டரை வந்து நம்ம கேர்ஃபுல்லாக வந்து ஹேண்டில் பண்ணணும். வேறு ஏதாவது ஒரு ஆப்ஜெக்டில் வந்து நம்ம அதை தூக்கி போட்டோம், இல்லை தெரியாதனமாக நம்ம கீழே போட்டுட்டோம், ஏதாவது ஒரு ஆப்ஜெக்டில் போய் அது மாட்டிக்கிச்சு அப்படின்னா அது வந்து பிரேக் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. Do not place the thermometer in a hot flame or in hot sun. ஸோ தெர்மோமீட்டர் வந்து ஹாட் சப்ஸ்டன்ஸ் இருக்க எந்த ஒரு இதுலேயும் நம்ம என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா வைக்கக்கூடாது. ஹாட் சன் கிட்டலாம் நம்ம வந்து வைக்கக்கூடாது. ஏன்னா அதோடைய மெர்க்குரி லெவல் வந்து கம்பல்சரி என்ன ஆகிடும் அப்படின்னா சேஞ்ச் ஆகிடும். So next we are going to be see about laboratory thermometers. Laboratory thermometers are used to measure the temperature in school and other laboratories for scientific research. லெபார்ட்டரி தெர்மோமீட்டர் எங்கே யூஸ் பண்ணுவாங்க, எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஸ்கூலில், அப்புறம் லேபில் வந்து யூஸ் பண்ணுவாங்க, சயின்டிஃபிக்காக ரிசர்ச் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. தேர் ஆர் ஆல்சோ யூஸ்ட் இன் த இண்டஸ்ட்ரி ஆஸ் தேர் கேன் மெஷர் டெம்பரேச்சர் ஹையர் தென் வாட் கிளினிக்கல் தெர்மோமீட்டர் கேன் ரெக்கார்டு. ஸோ கிளினிக்கல் தெர்மோமீட்டரை விட லெபார்ட்டரி தெர்மோமீட்டர் ரொம்ப ஹையர் டெம்பரேச்சரை என்ன பண்ணும் அப்படின்னா ரெக்கார்ட் பண்ணும். ஸோ இது வந்து மோஸ்ட்டாக ஃபேக்ட்ரிஸில், இண்டஸ்ட்ரியில் கூட யூஸ் பண்ணுவாங்க. The stem and the bulb of lab thermometer are longer when compared to that of clinical thermometer. So clinical thermometer விட laboratory thermometer இருக்க ஸ்டெம்மும் பல்பும் வந்து ரொம்பவே பெருசாக இருக்கும். There is no kick in the laboratory thermometer. So lab thermometer என்ன இருக்காது அப்படின்னு பார்த்தோன்னா கிங்க் இருக்காது. A laboratory thermometer has only the Celsius scale ranging from -10 degrees Celsius to 110 degrees Celsius. ஸோ laboratory thermometerல செல்சியஸ் வந்து எதுலேருந்து இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா -10 டிகிரி செல்சியஸ்லேருந்து இருக்கும், மேக்ஸிமம் 110 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இருக்கும். ஸோ ப்ரிகாஷன் டு பி ஃபாலோட் வெல் யூஸிங் அ லெபார்ட்டரி தெர்மோமீட்டர். லெபார்ட்டரி தெர்மோமீட்டர் யூஸ் பண்ணுறதுக்கு என்ன ப்ரிகாஷன் அப்படின்றத பார்க்கலாம். டு நாட் லிட் த தெர்மோமீட்டர் வெல் மெஷரிங் த டெம்பரேச்சர், பிளேஸ் இட் அப்ரைட். ஸோ நம்ம தெர்மோமீட்டரை எப்படி ப்ளேஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த பொசிஷனில் தான் நம்ம வந்து ப்ளேஸ் பண்ணணும், அப்ரைட் பொசிஷனில் தான் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ப்ளேஸ் பண்ணணும். Note the reading only when the bulb has been surrounded by the substance from all sides. ஸோ அந்த பல்ப் வந்து அதில் இருக்க சப்ஸ்டன்ஸை ஃபுல்லாகவே சரௌண்டட் ஆனதுக்கப்புறம் தான் அதோடைய ரீடிங்ஸை வந்து நம்ம வந்து கேதர் பண்ணோம். அண்ட் தென் இதை வந்து நம்ம வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ரீடிங் வந்து சேஞ்ச் ஆகும், மெஷர்மெண்ட் வந்து கம்பல்சரி சேஞ்ச் ஆகும். ஸோ அந்த சப்ஸ்டன்ஸில் இருக்கும்போதே நம்ம வந்து அதோடைய ரீடிங்ஸ் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கணும். In humans, the average internal temperature is 37 degrees Celsius. Through it varies among individually. ஸோ நார்மல் பாடி டெம்பரேச்சர் நமக்கு எவ்வளோ அப்படின்னு பார்த்தோன்னா 37 டிகிரி செல்சியஸ். அதுவே ஃபேரன்டைட்டாக இருந்தால் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா 98 டிகிரி ஃபேரன்டைட். Now we are going to be see about differentiate between clinical and laboratory thermometer. Clinical thermometerக்கும் laboratory thermometerக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்றத பார்க்கலாம். Clinical thermometer is scaled from 37 degrees Celsius to 42 degrees Celsius. Clinical thermometer minimum எவ்வளோ செல்சியஸ் அப்படின்னு பார்த்தோன்னா 35 degrees Celsius, maximum 42 degrees Celsius. அதுவே laboratory thermometerல minimum -10 degrees Celsius, maximum 110 degree Celsius. Clinical thermometerல ஃபேரன்டைட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோன்னா 94 டிகிரி ஃபேரன்டைட் மினிமம், மேக்ஸிமம் 108 டிகிரி ஃபேரன்டைட். Mercury level does not fall on its own as there is a kink near the bulb to prevent the fall of mercury level. ஸோ மெர்க்குரி லெவல் வந்து உடனே சேஞ்ச் ஆகிறதுக்கு சான்சஸ் இல்லை, ஏன்னா அதில் வந்து கிங்க் இருக்குது. ஸோ அது வந்து மெர்க்குரி லெவலை வந்து சேஞ்ச் பண்ண வாய்ப்பில்லை, அது வந்து ஃபாலோ ஆகிறதுக்கு வாய்ப்பில்லை. Mercury level falls on its own as no kink is present. Laboratory thermometerல வந்து கிங்க் இல்லை, ஸோ அதனால் மெர்க்குரி லெவல் வந்து ஃபாலோ ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. Temperature can be read after removing the thermometer from armpit or mouth. ஸோ மெஷர்மெண்ட் எவ்வளோ இருக்குது, டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்குது அப்படின்றத வந்து நம்ம தெர்மோமீட்டரை மவுத்துலேருந்து இல்லை ஆம்பிட்லேருந்து எடுத்ததுக்கப்புறம் நம்ம வந்து பார்க்கலாம். Clinical thermometer. Temperature is read while keeping the thermometer in the source of temperature, example a liquid or anything. ஸோ நம்ம வந்து லெபார்ட்டரி தெர்மோமீட்டரில் வந்து அந்த லிக்விட்லேயே அந்த தெர்மோமீட்டர் வச்சு அப்ரைட் பொசிஷனில் வச்சு எவ்வளோ
மெஷர்மெண்ட் இருக்குது, எவ்வளோ டெம்பரேச்சர் இருக்குது அப்படின்றது தான் நம்ம பார்க்கணும். ஸோ அந்த சப்ஸ்டன்ஸ்லேருந்து நம்ம வெளியே எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அதோடைய மெர்க்குரி லெவல் வந்து கம்பல்சரி சேஞ்ச் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த சப்ஸ்டன்ஸில் இருக்கும்போதே அதோடைய ரீடிங்ஸை வந்து நம்ம பார்க்கணும். லெபார்டரி தெர்மோமீட்டரில் கிளினிக்கல் தெர்மோமீட்டர் டு லோவர் த மெர்க்குரி லெவல் ஜெர்க்ஸ் ஆர் கிவன். ஸோ மெர்க்குரி லெவல் வந்து சரிசமமாக இருக்கிறதுக்காக ஜெர்க் கொடுப்போம். நோ நீட் டு கிவ் ஜெர்க் டு லோவர் த மெர்க்குரி லெவல். மெர்க்குரி லெவல் வந்து நம்ம லோ பண்ணுறதுக்கு ஜெர்க் கொடுக்கணும் அப்படின்றது லெபார்டரி தெர்மோமீட்டரில் கிடையாது. இட் இஸ் யூஸ்ட் ஃபார் டேக்கிங் த பாடி டெம்பரேச்சர். கிளினிக்கல் தெர்மோமீட்டர் நம்ம மோஸ்ட்டாக எதுக்காக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா நம்ம பாடி டெம்பரேச்சர் மெஷர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவோம். லெபார்டரி தெர்மோமீட்டர் இட் இஸ் யூஸ்டு டு டேக் டெம்பரேச்சர் இன் லெபார்டரி. ஸோ லேபில் ஒரு சயின்டிஃபிக் ரிசர்ச்சுக்கு நம்ம யூஸ் பண்ணுறதுக்காக லெபார்டரி தெர்மோமீட்டர் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். Now we are going to see about digital thermometer. Here is a lot of concern over the use of mercury in thermometers. Mercury is a toxic substance and it is very difficult to dispose of if a thermometer breaks. So நம்ம clinical thermometer யூஸ் பண்ணும்போது அந்த clinical thermometer break ஆயிடுச்சு அப்படின்னா அதில் இருக்க மெர்க்குரியை வந்து டிஸ்போஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே கஷ்டம். So this days digital thermometer are available which do not use mercury. So nowadays கிளினிக்கல் தெர்மோமீட்டர் யூஸ் பண்ணுறதுக்கு அப்புறமா எது யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா டிஜிட்டல் தெர்மோமீட்டர் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதில் மெர்க்குரி இருக்கணும் அப்படின்றது அவசியம் கிடையாது. Instead, it has a sensor which can measure the heat coming out from the body directly and from that can measure the temperature of the body. ஸோ டைரெக்டாக சென்சார் மூலியமாக நம்ம பாடியில் எவ்வளோ ஹீட் இருக்குது, எவ்வளோ வாட்டர் சப்ஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்றது வந்து சென்சார் மூலியமாக நமக்கு இந்த டிஜிட்டல் தெர்மோமீட்டரில் நமக்கு டைரெக்டாகவே தெரிஞ்சிடும். டைரெக்டாகவே அதுக்கு ஃபாரன்ஹைட் வந்து நமக்கு காட்டிடும். டிஜிட்டல் தெர்மோமீட்டர் ஆர் மெயின்லி யூஸ்டு டு டேக் த பாடி டெம்பரேச்சர். ஸோ டிஜிட்டல் தெர்மோமீட்டரை மோஸ்ட்டாக எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா பாடி டெம்பரேச்சர் செக் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவோம். Caution. Alex wanted to measure the temperature of hot milk using clinical thermometer. His teacher stopped him from doing so. ஸோ அலெக்ஸ் வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னா கிளினிக்கல் தெர்மோமீட்டர் வச்சு ஹாட் மில்க் எவ்வளோ டெம்பரேச்சர் இருக்குது அப்படின்றத வந்து மெஷர் பண்ண போகிறான். ஸோ அவங்க டீச்சர் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா உடனே அவனை வந்து ஸ்டாப் பண்ணுறாங்க. We are advised not to use a clinical thermometer for measuring the temperature of any object other than human body. ஸோ clinical thermometer human bodyயை தவிர வேறு எதுக்கும் நம்ம என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா யூஸ் பண்ணக்கூடாது. Also we are advised to avoid keeping it in the sun or near a flame. ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹாட் சப்ஸ்டன்ஸ் கிட்ட கூட என்ன பண்ண மாட்டோம் அப்படின்னா கிளினிக்கல் தெர்மோமீட்டரை வந்து நம்ம வைக்க மாட்டோம். என்ன ரீசன் அப்படின்னா கிளினிக்கல் தெர்மோமீட்டர் ஆஸ் ஸ்மால் டெம்பரேச்சர் ரேஞ்ச். கிளினிக்கல் தெர்மோமீட்டரில் ரொம்ப கம்மியாக தான் டெம்பரேச்சர் வந்து ரேஞ்சில் இருக்கும். ஸோ ரொம்பவே ஸ்மால் டெம்பரேச்சர் ரேஞ்ச் தான் இருக்கும். த கிளாஸ் வில் கிராக் ஆர் பிரஸ்ட் டியூ டு எக்ஸசிவ் ப்ரெஷர் கிரியேட்டட் பை எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் மெர்க்குரி. ஸோ அதோடைய கிளாஸ் வந்து என்ன ஆகும் அப்படின்னா பிரேக் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா ரொம்ப ஹாட் சப்ஸ்டன்ஸ் நம்ம அதில் கொடுத்தோம் அப்படின்னா கம்பல்சரி அது பிரேக் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. So now we are going to see about scales of thermometer. So thermometerல இருக்க scales என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா Celsius, Fahrenheit and Kelvin. So first we are going to see about Celsius scale. Celsius is a common unit of measuring temperature termed after Swedish astronomer Anders Celsius in 1742. So Celsius வந்து ஒரு common unit டெம்பரேச்சர் மெஷர் பண்ணுறதுக்கு செல்சியஸ் வந்து நம்ம எடுத்துப்போம். ஸோ அது எந்த சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா ஆண்ட்ரஸ் செல்சியஸ் 1742 வந்து கண்டுபிடிச்சாங்க. பிஃபோர் தட் இட் வாஸ் நோன் அஸ் சென்டிகிரேட் அஸ் தெர்மோமீட்டர் யூஸிங் திஸ் ஸ்கேல் அஸ் calibrated from freezing point of water 0 degree Celsius to 100 degree Celsius boiling point of water. ஸோ அதுக்கு முன்னாடி அதை என்னவா ரீப்ரசென்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா சென்டிகிரேட் அப்படின்னு ரீப்ரசென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதோடைய ஃப்ரீசிங் பாயிண்ட் ஸ்டார்டிங் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோன்னா 0 degree Celsius, ஹையர் பாய்லிங் பாயிண்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோன்னா 100 degree Celsius. ஸோ க்ரீக் வேர்டில் வந்து சென்டம் மீன்ஸ் 100 அண்ட் கிராடஸ் மீன்ஸ் ஸ்டெப். போத் வேர்ட்ஸ் மேக் இட் சென்டிகிரேட். ஸோ க்ரீக் வேர்டில் சென்டம் அப்படின்னா 100 அப்படின்னு சொல்லுவோம், கிராடஸ் அப்படின்னா ஸ்டெப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ரெண்டுமே சேர்த்து சென்டிகிரேட் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ லேட்டராக அதை வந்து நம்ம செல்சியஸ் அப்படின்னு நம்ம சொன்னோம். நெக்ஸ்ட் இஸ் Fahrenheit scale. Fahrenheit is a common unit to measure human body temperature. ஸோ Fahrenheit வந்து ஒரு காமன் யூனிட். எது மெஷர் பண்ணுவோம் அப்படின்னா ஹியூமன் பாடி டெம்பரேச்சரை மெஷர் பண்ணுவோம். இட் இஸ் டேர்ம்ட் ஆஃப்டர் த நேம் ஆஃப் ஜெர்மன் ஃபிசிஸ்ட் டேனியல் கிராபெல் Fahrenheit. ஸோ டேனியல் கிராபெல் Fahrenheit-உடைய நேம்லேருந்து தான் நமக்கு Fahrenheit அப்படின்னு வந்தது. ஃப்ரீசிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டர் இஸ் டேக்கன் அஸ் 32 degree Fahrenheit. ஸோ அதில் ஃப்ரீசிங் பாயிண்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோன்னா 32 degree Fahrenheit. பாய்லிங்
point of water எவ்வளோ அப்படின்னு பார்த்தோன்னா 212 degree Fahrenheit. So thermometer with Fahrenheit scale are calibrated from 32 degree Fahrenheit to 212 degree Fahrenheit. So the freezing point வந்து 32 degree Fahrenheit, boiling point வந்து 212 degree Fahrenheit. So next is Kelvin scale. Kelvin scale is termed after Lord Kelvin. So Kelvin scale எந்த நேம்லேருந்து term ஆனது அப்படின்னு பார்த்தோன்னா Lord Kelvin நேம்லேருந்து term ஆனது. So it is the SI unit of measuring temperature and written as K, also known as absolute scale, as it starts from absolute zero temperature. So அது Kelvin தான் வந்து SI unit of measuring temperature, and அதை எப்படி நம்ம ரிட்டர்ன் பண்ணுவோம், என்ன சிம்பிளில் ரிட்டர்ன் பண்ணுவோம் அப்படின்னா K அப்படின்னு ரீப்ரசன்ட் பண்ணுவோம். ஸோ அது ஸ்டார்டிங் நார்மல் டெம்பரேச்சர் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோன்னா 0 டெம்பரேச்சர். ஸோ செல்சியஸில் ஃப்ரீசிங் பாயிண்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோன்னா ஸ்டார்டிங் ஃப்ரீசிங் பாயிண்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோன்னா 0 degree Celsius. பாய்லிங் பாயிண்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோன்னா 100 degree Celsius. அதுவே ஃபாரன்ஹைட்டில் ஃப்ரீசிங் பாயிண்ட் வந்து 32 degree Fahrenheit அண்ட் பாய்லிங் பாயிண்ட் வந்து 212 degree Fahrenheit. அண்ட் கெல்வினில் வந்து starting freezing point வந்து 273.15 Kelvin and then boiling point of water is 373.15 Kelvin. So normal body temperature Celsius ல வந்து 37 degree Celsius, Fahrenheit is 98.6 Fahrenheit and Kelvin is 310.15 Kelvin. So room temperature average வந்து செல்சியஸில் வந்து 72 degree Celsius, Fahrenheit is 23 degree Fahrenheit and then Kelvin is 296.15 Kelvin. So now we see how to convert the Fahrenheit into Celsius and Kelvin. So Fahrenheit கொடுத்தாங்கன்னா அது எப்படி நம்ம செல்சியஸாக கெல்வினாக கன்வெர்ட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். Let me take an example. How much will the temperature of 68 degree Fahrenheit be in Celsius and Kelvin? So 68 degree Fahrenheit இப்போ நம்ம என்னவா மாற்ற போகிறோம் அப்படின்னா Celsius and Kelvin மாற்ற போகிறோம். So the formula for converting the Fahrenheit into Celsius is F minus 32 by 9 equal to C by 5. F means Fahrenheit, C means Celsius. And then so Celsiusலேருந்து நம்ம எப்படி கெல்வினா மாற்றலாம் அப்படின்னா ஃபார்முலா என்ன அப்படின்னா கெல்வின் ஈக்குவல் டு C plus 273.15. So now we going to be convert Fahrenheit into Celsius. Fahrenheit வந்து நம்ம என்னவா மாற்ற போகிறோம் அப்படின்னா செல்சியஸாக மாற்ற போகிறோம். The formula for converting Fahrenheit into Celsius is F minus 32 by 9 equal to Celsius by 5. So we know the value for F. எவ்வளோ Fahrenheit கொடுத்துருக்காங்க அப்படின்னா 68 degree. So 68 minus 32. ஸோ ஆல்ரெடி கீழே வந்து நமக்கு வேல்யூ இருக்குது. கீழே என்ன வேல்யூ இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா 9 இருக்குது. ஸோ பை 9 ஈக்குவல் டு செல்சியஸ் நமக்கு தெரியாது. ஸோ சி அப்படியே இருக்கட்டும். ஸோ கீழே நமக்கு என்ன வேல்யூ இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா 5 இருக்குது. ஸோ சி பை 5. If we minus 68 minus 32, the answer will be 36 by 9, which is equal to C, that means Celsius, by 5. So now we are going to be find the value for Celsius. So 5 வந்து நமக்கு டிவைடில் இருக்குது. ஸோ ரைட் ஹேண்ட் சைட்லேருந்து நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைட் மூவ் பண்ணுறோம். ஸோ டிவைட்லேருந்து அது மல்டிப்ளையாக மூவ் ஆகும். So Celsius equal to 5 into 36 by 9. If we multiply 36 into 5, what is the answer, ma? Yes, the answer is 180. So 180 by 9. So if we divide 180 by 9, the answer is 20. So the answer is 20 degree Celsius. So now we converted Fahrenheit into Celsius. Fahrenheit நம்ம என்னவா கன்வெர்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா செல்சியஸாக கன்வெர்ட் பண்ணிட்டோம். Now we going to be convert Celsius into Kelvin. ஸோ அவங்க கெல்வினாவும் நம்மளை கண்டுபிடிக்க சொன்னாங்க. ஸோ இப்போ நமக்கு செல்சியஸ்க்கு வேல்யூ இருக்குது. ஸோ இதை வச்சு நம்ம வந்து கெல்வின் எவ்வளோ அப்படின்றத கண்டுபிடிச்சிடலாம். The formula to find the Kelvin is கெல்வின் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா வந்து Celsius plus 273.15
ஸோ ஆல்ரெடி நமக்கு செல்சியஸ்க்கு வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம். வேல்யூ வந்து நம்ம 20 கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ 20 + 273.15. If we add 20 + 273.15, the answer is 293.15. ஸோ 68 டிகிரி ஃபாரன்ஹைட்டை நம்ம கெல்வினாக மாற்றணும் அப்படின்னா எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தோம்னா 293.15 Kelvin. So Celsius is 20 degrees Celsius and Kelvin is 293.15. So Kelvin வந்து K-னு represent பண்ணுவோம். So 293.15 Kelvin. Okay students, from this your class is finished. We see the next concept in next class. Thank you students.